முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கத்தாரில் நடந்த இறுதிச் சடங்கில் ஹமாஸின் அனைத்து தலைவர்களும் பங்கேற்பு. இஸ்ரேலின் தோல்வி உலகத்திற்கு அம்பலம். அமெரிக்கா அரபு நாடுகள் இடையேயான 264 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தம். இஸ்ரேலின் தாக்குதலால் கேள்விக்குறி. நெதன்யாகுவின் முட்டாள்தனத்தால் ட்ரம்பிற்கு கடும் நெருக்கடி. கத்தார் பிரதமரின் உயிருக்கும் விலை வைத்த ஆக்கிரமிப்பு. ஹமாஸ் தலைவர்களை சந்தித்துவிட்டு திரும்பிய சில மணி நேரங்களில் தாக்குதல். கத்தார் மன்னர் குடும்பத்தினர் கடும் ஆத்திரம். கத்தாரை தாக்குவதும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளை தாக்குவதும் ஒன்றுதான். நெதன்யாகுவின் புதிய மிரட்டலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பதிலடி. செய்திகள் இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஹமாஸ் தலைவர்களை கொல்ல போகின்றேன் என்று கூறிக்கொண்டு ஹமாஸின் அலுவலர்களை தாக்கி அரபு நாடுகள் மற்றும் உலக நாடுகள் முன்பு அவமானப்பட்டு நிற்கின்றது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல். இந்நிலையில் கொல்லப்பட்ட ஹமாஸின் 5 அதிகாரிகள் மற்றும் கத்தாரின் அதிகாரி ஒருவருக்கு இறுதி தொழுகை நடத்தப்பட்டது. இதில் கத்தாரின் பிரதமர் ஷேக் முகமது கலந்து கொண்டார். மேலும் ஹமாஸின் 2 உயர்மட்ட தலைவர்கள் பொதுவெளியில் தோன்றினர். குறிப்பாக லெபனானில் வசித்து வரும் ஒசாமா ஹம்தான், கத்தாரில் வசித்து வரும் இசத் அல் ரிஷ்க் ஆகியோர் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். இதனிடையே ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாக்குவதன் மூலம் அவர்களது குடும்பத்தினரை கொல்வதன் மூலம் பேச்சுவார்த்தையில் எந்த சமரசமோ தளர்வோ இருக்காது என்று ஹமாஸ் இயக்கம் கூறியுள்ளது. அந்த அமைப்பின் தலைவர்களில் ஒருவரான ஃபௌசி பர்ஹூம் தனது தொலைக்காட்சி உரையில் கூறுகையில், கலீல் அல்-ஹையாவின் வீட்டை குறிவைத்துத்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அவரது மனைவியும் அவரது மருமகளும் காயமடைந்துள்ளனர். அவரது மகன் ஹிமாம் அல்-ஹையா வீரமரணம் அடைந்துள்ளார். இந்த அச்சுறுத்தல்கள் இஸ்ரேலுக்கு எந்த பலனையும் தரப்போவதில்லை. நியாயமான கைதிகள் பரிமாற்றம், காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேறுதல், மறுகட்டமைப்பு போன்ற தங்களது முக்கிய நிபந்தனைகளில் இருந்து எந்த தளர்வும் இருக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அரபு நாடுகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சுமார் $3 டிரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க அரபு வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறுமா என்ற சந்தேகங்கள் தற்போது எழுந்துள்ளன. தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கத்தார் வந்தபோது தற்போது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளான இடத்தின் அருகில் உள்ள விடுதியிலேயே தங்கியுள்ளார். கத்தார் மன்னர் கத்தாரிடம் பல லட்சம் கோடி முதலீடுகளை பெற்ற அவர் அந்நிய நாடுகளின் தாக்குதலில் இருந்து கத்தாரை அமெரிக்கா பாதுகாக்கும் என்ற வாக்குறுதியையும் வழங்கினார். இதனையொட்டி ட்ரம்பிற்கு 3500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு விமானத்தை கத்தார் மன்னர் குடும்பம் பரிசாக வழங்கியது. மேலும் 42 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்வதாக அறிவித்தன. இந்திய ரூபாயின் மதிப்பில் 3,70,000 கோடி ரூபாய் ஆகும். இது மட்டுமன்றி அடுத்து வரும் 10 ஆண்டுகளில் $500 பில்லியன் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இதன் இந்திய மதிப்பு 44 லட்சம் கோடி ஆகும். இதேபோல சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் என அரபு நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு மொத்தம் $3 டிரில்லியன் முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆனால் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது ஹமாஸின் தலைவர் கலீல் ஹையாவை சந்தித்து விட்டு வந்த சில மணி நேரங்களில் அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடந்துள்ளது. இது மன்னர் குடும்பத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் கத்தாரை பாதுகாக்க அமெரிக்கா தவறியுள்ளதால் முதலீடுகளை நிறுத்துவது குறித்து அரபு நாடுகள் யோசிக்கலாம் என்று அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது குறித்து வெளியான தகவலுக்கு கத்தார் மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வது குறித்து தாங்கள் முடிவு செய்யவில்லை என விளக்கமளித்துள்ளது. எனினும் இஸ்ரேல், அமெரிக்கா உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அரபு நாடுகள் அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகின்றது. மொத்தத்தில் ஹமாஸ் தலைவர்களை கொல்ல தாக்குதல் என்று கூறி அதிலும் தோல்வியடைந்து தற்போது அமெரிக்காவில் உள்ள ஒரு தரப்பினரிடையேயும் கடும் அதிருப்தியை சம்பாதித்துள்ளது இஸ்ரேல். இதனிடையே அவசர அரபு உச்சி மாநாட்டிற்கு கத்தார் அழைப்பு விடுத்துள்ளது. எனினும் ஏற்கனவே கடந்த 2 வருடங்களாக இவர்கள் நடத்திய மாநாடு இஸ்ரேலுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காத நிலையில் இந்த மாநாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்களா என்ற சந்தேகமும் நிலவுகின்றது. கத்தாரை தாக்குவது ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் தாக்குவதற்கு சமம் என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் கத்தார் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என நெதன்யாகு மிரட்டிய நிலையில் அதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசியுள்ள ஐக்கிய அரபு அமீரக செய்தித்துறை அதிகாரி அஃப்ரா அல் ஹமேலி, ஒரு வளைகுடா நாட்டை தாக்குவது ஒட்டுமொத்த வளைகுடா பாதுகாப்பு அமைப்பை தாக்குவதற்கு சமம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
அமெரிக்க அதிபராக பதவியேற்றதற்கு பிறகு வளைகுடாவிற்கு வருகை புரிந்த ட்ரம்பிற்கு மன்னர்கள் வாரி வாரி வழங்கினர். இவ்வளவு பணத்தையும் பெற்றுக்கொண்டு அந்நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற உறுதிமொழி மட்டுமே அமெரிக்காவால் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த பாதுகாப்பை கூட அமெரிக்காவால் வழங்க முடியாதது அரபு நாடுகளை கடும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் கள்ளக் குழந்தையான இஸ்ரேலிடமிருந்தே பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் எதிரி நாடுகள் தாக்கும் போது அமெரிக்கா எப்படி பாதுகாப்பு வழங்கும் என்ற கேள்விகளை கத்தார் அதிகாரிகள் சரமாரியாக எழுப்பி வருகின்றனர். இஸ்ரேலில் அமெரிக்க படைகளின் நிகழ்ச்சியின் போது திடீரென்று அபாய எச்சரிக்கை ஒலி எழுந்ததால் அவர்கள் அங்கேயே தரையில் படுத்து பதுங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு கடும் பதிலடியை ஏமன் ஹவுதிகள் கொடுத்து வருகின்றனர். அண்மையில் ஜெருசலத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் சுதந்திர நாள் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அப்போது அதனை குறிவைத்து ஏமன் ஆளில்லா விமானம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த விமானத்தை இஸ்ரேல் எல்லைக்கு வெளியே தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த ஆளில்லா விமானம் இஸ்ரேல் எல்லையை அடைந்ததை அடுத்து அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. அப்போது அமெரிக்க படையினர் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அபாய எச்சரிக்கை ஒலியை தொடர்ந்து அனைவரும் தரையில் கை வைத்து தரையில் பாதுகாப்பாக படுத்துக் கொள்ளவும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனையடுத்து அமெரிக்க படையினர் அங்கிருந்து வெளியேறி கீழே படுத்துக் கொண்டனர். இது குறித்து முழுமையான வீடியோக்களை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் இருட்டடிப்பு செய்ததாக கூறப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தாரில் நடந்த இறுதிச் சடங்கில் ஹமாஸின் அனைத்து தலைவர்களும் பங்கேற்பு. இஸ்ரேலின் தோல்வி உலகத்திற்கு அம்பலம். அமெரிக்கா அரபு நாடுகள் இடையேயான 264 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் இஸ்ரேலின் தாக்குதலால் கேள்விக்குறி. நெதன்யாகுவின் முட்டாள்தனத்தால் ட்ரம்பிற்கு கடும் நெருக்கடி. கத்தார் பிரதமரின் உயிருக்கும் விலை வைத்த ஆக்கிரமிப்பு. ஹமாஸ் தலைவர்களை சந்தித்துவிட்டு திரும்பிய சில மணி நேரங்களில் தாக்குதல். கத்தார் மன்னர் குடும்பத்தினர் கடும் ஆத்திரம். கத்தாரை தாக்குவதும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளை தாக்குவதும் ஒன்றுதான். நெதன்யாகுவின் புதிய மிரட்டலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பதிலடி.